டேட்டா அனலிட்டிக்ஸ் இன் பைத்தான். நம்ம ரியல் லைஃப்பை ரிலேட் பண்ணி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? சென்னையில் ரவின்னு ஒரு ஷாப் ஓனர் இருந்தார். அவர் மொபைல் ஆக்சசரிஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தார். டெய்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. சேல்ஸும் நல்லா நடந்துச்சு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் ரவிக்கிட்ட. எந்த ப்ராடக்ட் அதிகமாக செல் ஆகுது, எந்த மந்தில் சேல் ஆகுதுன்னு அவருக்கு தெரியலை. ஒரு நாள் ரவியோட ஃப்ரெண்ட் பிரியா, அவங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஹெல்ப் பண்ண வந்தாங்க. பிரியா ஷாப்போட சேல்ஸ் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி பைத்தான் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பைத்தானில் பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணாங்க. அப்புறம் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது சில இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் கிடைச்சது. அது என்னென்னா, ஃபோன் கேசஸ் தான் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபெஸ்டிவல் சீசனில் சேல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அந்த தேர்ட் இன்ஃபர்மேஷன், சில ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்கில் இருந்தாலும் சேல்ஸ் ஆகலை. அதுக்கப்புறமா மேக்னாட் லைப்ரரி யூஸ் பண்ணி சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அந்த சார்ட் யூஸ் பண்ணி ரவி சேல்ஸ் ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த இன்சைட்ஸ் வச்சு ரவி பாப்புலர் ப்ராடக்ட்ஸை அதிகமாக ஸ்டாக் பண்ணார். ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக்கை ரெடியூஸ் பண்ணார். சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணார். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரவியோட ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்வென்ட்ரி காஸ்ட்டும் குறைஞ்சது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போது ரவி என்ன புரிஞ்சுக்கிட்டார்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றி பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. செகண்ட் திங், பைத்தானை அந்த ப்ராசஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதோட மாரல், டேட்டா இருந்தால் மட்டும் போதாது, அதில் இருக்க இன்சைட்ஸை கண்டுபிடிச்சாதான் ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். ஸோ அந்த இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ். அங்கே பைத்தான் ஒரு பவர்ஃபுல் டூலாக ஆக்ட் பண்ணுது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.